கேட்டார்னு சொன்னால் நாங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன வேணும்னு சொன்னேன். சிலர் வந்து என்ன சொல்லலாம், எனக்கு ஏதாவது பேங்கில் வேலை வாங்கி கொடுங்க. வேலை இருக்கணும், பரீட்சை எழுதணும், மற்ற நம்ம சொல்லிக்கணும். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சு? நான் ஒரு தடவை ஸ்டேட் பேங்கில் அண்ணெல்லாம் எனக்கு ஸ்டேட் பேங்கில் 58 வேலை வாங்கினாங்க. நான் போகமாட்டேன்ட்டேன். அப்போ எங்கள் அப்பா தான் சொன்னாங்க, போகமாட்டான்ப்பா, வேறு கதையில் உறவு பொருள் பிறப்பான், அவனை சொந்தர பண்ணாங்கன்னாங்க. அப்புறம் நான் பல பேங்க்லாம் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம பையன்கிட்ட இருக்க பலவீனம், வேலை வாங்கி கொடுத்துருப்போம், மறுநாள் நம்ம முன்னாள் சிகரெட் குடிப்போம். மாமா சிகரெட் குடிக்கிங்களாம்மா, அதுக்கு முதல் நாள் வர பட்டினி நாய். இந்த பாப்பா நான் தெரியுமா, அவன் வீட்டில் படத்தை வச்சிருப்பான், என்னை வாழ வைத்த தெய்வம். மாத்துங்க இதெல்லாம். ஒன்றுமே இல்லை, ஜாதி தெரியாமல் ஒன்றும் தெரியாதனால கர்ணன் சீரழிஞ்சிருக்கான். அவ்வளவு. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் பகுதிக்கு வர்றது. என்னமோ அந்த தடவை 3 கடவுளை நான் வரவிடலை. அவங்களுக்கு என்னமோ சந்தேகம் இருக்குது நம்ம பேரில், நம்ம எப்படி போகிறது. அப்போ தான் மாணிவாசகன் நினைப்பேன். அவர் சொல்கிறார், அவன் அருள் இல்லாமல் நீ கோயிலுக்கெல்லாம் போக முடியாடா. இப்போ சில பேர் ஒரு தடவை இளையராஜா மதுரை கோயிலுக்கு வரான், கார் முன்னால் வந்து நிறுத்திட்டான். கருமுத்துக்கண்ணன் என்ன பண்ணாருன்னா, ஐயா கார் வந்தாலும் உள்ளே விட்டு நடக்க முடியாது ஐயாவெல்லாம் அங்கே போய் இறங்கிட்டேன். இளையராஜா கேட்டா, என்னையா நீங்கள் இங்கே வந்து இறங்கிட்டீங்கன்னு. நீ சினிமாக்காரன்டா, நான் தமிழறிங்க, நீ வந்து இறங்கலாம், நான் இறங்கக்கூடாதுன்னு. அவனுக்கு என்னதான் அந்த புத்தி இருக்குது. என்னையா நீங்களும் இங்கே வந்து இறங்குனீங்க? எப்பா நீ வந்து சினிமாக்காரன், நான் தமிழறிங்க, செட்டியார் தான் தமிழ்நாடு பத்திரிகை நடத்தினார் அப்பா. அவனுக்கு தமிழ் மேலே மரியாதை. ஒரு கோயில் யார் கையில் இருக்கணும்னா அந்த நகரத்தார் கையில். அப்புறம் நம்ம ஊரில் தான் மார்க்கெட் சரியாக நடத்துகிறாங்க. சிவதான பிள்ளை நீங்கள்லாம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ரத்னகுமார்லாம் நான் போய் கவர்மெண்ட்டுக்கு எழுதப்போம். We don't try to get the temple to தமிழ்நாடு. அங்கே தமிழ்நாட்டு கொண்டு வா, அப்போ தான் அவங்க ஏதாவது செய்ய முடியும். செய்ய விடாமல் தடுத்துட்டு இருக்கான். மந்திரியெல்லாம் அந்த பாடாவனா தான் கூட சிஎம்ஏ ஐயாம்மா ஒரு ஏட்டை எங்கள் அப்பாட்ட அந்த கெட்ட பழக்கம் இல்லை. கவுண்டரை நல்லா இருக்காம ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஜெயக்குமார மீனவரை தான் கூட. நான் என்னன்னா, தவறு செய்யணும்னு முடிவு பண்ணும்போது பயம் வந்துடுது. காமராஜர்லாம் சொல்ல முடியுமா? தேவரை கைது பண்ணு காமராஜ் முடிவு பண்ணிட்டாரு. யாரை கூட்டா தெரியுமா? இல்லை, திருநெல்வேலி டிஎஸ்பி பரம்சிமலை கூப்பிடு, பிள்ளை மாதிரி தான் கரெக்டாக கைது பண்ணுவாண்டாரு. பரஸ்பொண்ணில் தான் போய் கைது பண்ணிட்டு வந்தேன். நான் பரம்சிமலைகிட்ட கேட்டேன், சித்தப்பா எப்படி இதை ஒத்துக்கிட்டிய? கைதுலாம் பண்ணிடலான்டான்ட்டு. கைது பண்ணி அவரை வேலூரில் கொண்டு வைக்கிறவங்க எவனுக்கும் தெரியாது. அவருடைய அறிவும் ஆற்றலும். எல்லாருக்கும் சொல்கிறேன், கண்ணனை வணங்குங்கள். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல். ஆனால் டிவின்னா நல்ல டிவி. காலைல ஒரு பொம்பளையிட்ட கேட்குறான், வைகுண்ட ஏகாதசியை பார்த்து எப்படி நினைக்கிறீங்க? இட்ஸ் அ சூப்பர் ஃபங்க்ஷன். எது சூப்பர் ஃபங்க்ஷன்? லார்டு வெங்கடாச்சலபதினு சைவத்தை விட தமிழை சிறப்பாக போட்டுறது வைஷ்ணவம் தான். அவள் இங்கிலீஷ்லேயே சொல்கிறான், வெங்கடாதிபதிங்க ராமங்க. நான் ஒன்று டிவியை கூட இல்லை, தமிழில் பேச விட்டா கேளு. இன்னும் பகவானை வணங்கலை. அவங்க சொல்லுவாங்க, பெருமாள் சேவை சாதிக்கிறான், அவன் தான் வந்து நமக்கு அருள் சொல்லுவான், காட்டுவான். அதை சொல்ல தெரியல. டிவியில் இருக்கான என்ன பண்ண? என் வாழ்க்கை பூரா சண்டையாக தான் போச்சு. எங்கே போனால் நியாயம், இது தப்பு, அது தப்பு, தமிழை ஒழுங்கா அப்படி. கர்ணனை பற்றி எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் பூரா அவங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு இந்த பிராடம் சொல்கிற மாதிரிலாம் சொல்ல தெரியாது. இந்த கேரக்டர் என்னென்னு அங்கே இருந்திருக்கு. நீங்கள் சகுனி தப்பு பண்ணல பார்த்தீங்களா? அவன் எல்லாரும் தீயவன் நினைக்கிறாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்? அவங்க குடும்பத்தை அவன் கேவலப்படுத்தியிருக்கான். துரியோதனை பாதாள சேரில் போட்டு பட்டி போட்டு கொண்டு இருக்கான். அதுக்கு பழிவாங்கத்தானே சொந்த தங்கச்சி பிள்ளைகளை பூரா அழிச்சு விட்டாவே. 100 பேரை வந்து போயிட்டான்ல. இன்னொன்று, நம்பிக்கை தான் பெருசு, எண்ணு பெருசு இல்லை, 5 தான் எண்ணு. இங்கே 100 இல்லை. இப்போ 5 எப்படி 100ஐ வென்றதுன்னா, 100இன் பக்கம் அநீதி இருந்தது, 5இன் பக்கம் நீதி இருந்தது. தைரியமாக இருக்கணும், வெல்லணும். அடுத்த தடவை நான் நிறைய பேசுகிறேன். அப்போ நான் உயிரோடு இருக்கணும், உடம்பு தெரியாமல் இருக்கணும், 2 இருக்கு. பல பேர் அண்ணாச்சி அடுத்த மாதம் பார்ப்பேன்பா, இருக்க மாட்டான். அதெல்லாம் நம்ம நினைக்க மாட்டேங்கிறாங்க. பத்மகுமார் எல்லாரும் வாழ்ந்துடணும்னு நினைக்கான். முடியாது. எப்போதான் ஒரு நாள் கடவுள் தூக்கிடுதான் செய்வான். யார் நினைக்கான்? அதை இட்லி சாப்பிட்டுக்கும்போது போயிடும். எங்கள் ஊரில் அன்றைக்கி ஒரு பேர் வந்து சொல்லிட்டான், அண்ணாச்சி ஆற்றுல குடிச்சு வீட்டுக்கு போனாள்ல. ஆமாம், மைனிட்ட காப்பி கேட்டிருக்காங்க. காப்பி கொடுத்தாள்ல, 1 மடை குடிச்சாலும் செத்து போயிட்டாருங்க. இது அவள் கொண்ட மாதிரி. எப்படி பில்டப் பண்ணாம பாருங்க. மைனி காப்பி கொடுத்துக்கா, 1 மடைக்கு தான் குடிச்சா அண்ணாச்சி இறங்கு வா. இவர் காப்பி கேட்டு சாகணும் வந்து கடவுள் முடிவு. அவளையே எனக்கு குற்றம் சொல்கிறேன். அதுதான் நேற்று திலகபதியை சொன்னேன். கல்யாணம் பேசினவன் இறந்து போயிட்டான், அவன் கடைசியில் விதவையாக இருந்தான். அதான் அவள் ஒருத்தி தான் திலகத்துக்குரியவன்னு சிவபெருமான் நினைக்கிறார், அவளை பாராட்டுறார்.
திருநாவுக்கரசருடைய அதுலேயும் ஒரு சங்கடம் வந்துட்டேன். ஒரு தடவை பட்டிமன்றத்தில் சாமி என்ன பண்ணார், எப்போது எனக்கு திருப்பி சொல்லிடுவார் குண்டக்குடி சாமி. 2 ப்ரொஃபஸர் என்ன பண்ணிட்டான், சாமிகிட்ட நேரே நீங்கள் பிள்ளை மாதிரி நெல்லை கண்ணன் பிள்ளை மாதிரி திருப்பி சொல்லிட்டான். சாமி கொதிச்சார், என்னடா அநியாயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, திருநாவுக்கரசர் உங்கள் ஆளை தான் நாவுக்கரசர் பாட்டே சொல்லியங்க. இந்த நாட்டு எப்படி ஆகிட்டான் பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ண முடியும்? மகிழ்ச்சி உங்களை பார்த்து நல்ல விட இன்னைக்கு உடம்பு சரியாயிட்டு இருந்தாலும் முன்ன மாதிரி இரவோட பயணத்தில் நிறுத்திட்டேன். வயசாகிட்டே இருக்கு. 4 ரோட்ஸ் தான், எப்படி வரானே தெரியலையே. இந்த பக்கமே ஒரு 4 லாரி வந்துடுதானே. 4 ரோட்ஸ் தானே. இல்லைடா, எந்த ரோடுனாலும் அவன் வந்துடுவான். யமன் வாகனம் இருக்கு பார்த்தீங்களா, எந்த ரோட்டுக்குள்ளேயும் வந்துடும். எப்போ வரும்னு தெரியாது. அந்த நினைவிலேயே கடவுளை நம்பி இன்றைக்கு எம்பெருமானுடைய சொர்க்கவாசல் தினம் உலகம் பூரா எல்லா கோயிலையும் கும்பிட்டாங்க. சொர்க்கவாசல் அவர் பின்னாலே நடந்து போய் ஸ்ரீரங்கத்துலாம், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கெல்லாம் நான் போனால் ஜீயர் என்னை கூப்பிட்டு விடுவாங்க. ஆண்டாள் பாசுரம் சொல்லடாம்பார். மரியாதை பாருங்க. ஆண்டாள் நம்ம மடத்துலையும் கூப்பிடுவாங்க. நம்ம மடத்தில் பயப்படுவாங்க, ஏதாவது சண்டை போட்டுருவான்னு. கோடிக்கணக்கில் சொத்து நம்ம பெரியவங்களாம் எழுதி வச்சிருக்காங்க. வச்சு நல்ல தங்க பசுமை ஜாட்டு இருக்கான்னு ஒரு சாமியார்லாம். சிவஞான போதும் 12 சூத்திரம்னு ஒரு சாமியாருக்கு தெரியல. ஒரு நாள் போயிட்டு சாமி இப்போ என்ன பாடம் நடக்குன்னு, சிவஞான போதம் எத்தனா சூத்திரம் படிக்கன்னு 22ங்கிறது, மொத்தமே 12 தான். இவெல்லாம் நமக்கு சாமியார் நம்ம விளங்கும் ஐயா. அப்போ தான் அந்த பேஸ்கார் சொன்னால், மடத்துக்கு வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது சாமிட்டாங்க. அதெல்லாம் அவன் தான் எனக்கு தலைவன், சைவ மட தலைவன். அவன்கிட்ட கூட கேட்கணும்னா தெரியாது. குண்டக்குடி சாமி ஒருத்தர் தான் முழுதும் படிச்சிருப்பார். குண்டக்குடி மடம் இருக்கிற இடத்துல டாஸ்மாக் கடை கிடையாது, சினிமா தேட்டர் கிடையாது. அந்த ஊரை அவளை கட்டுப்பாட்டில் வச்சு 3 காலேஜ் நடத்துறாரு. இவன் நம்ம அருணகிரி நித்யானந்தாவை கூட்டு வந்துட்டான். அப்புறம் அவனை விரட்டுங்க நாங்கள் இடந்து பாடாப்பட்டு வெளிநாட்டுக்கு போனால் மதுரை மீட்ட சுந்தர மாண்டிய மாதிரி ஒரு அயோக்கியத்தை வந்துட்டான்டா. கருமத்துக்கான தான் கூட்டார். ஐயா நீங்கள் வந்தால் தான் போவான். இவன் போய் அவன் கூட சேர்ந்து ஏதோ தண்ணி அடிச்சாம்பல அருணகிரி. அருணகிரி பெரிய அயோக்கியம் ஐயா. நைட்டு டைட் பேண்ட் போட்டு தொப்பி போட்டு வெளியே வந்துடுவான் மோட்டர் சைக்கிளில். சாமி அவனுக்கு அடையாளம் தெரியாது. ஒரு நாள் ஒரு போலீஸ் எஸ்பி என்கிட்ட சொன்னார், டு யூ வாண்ட் டு சி அருணகிரி இன் பேண்ட் அண்ட் ஷர்ட்னாரு. காட்டுன்னு நைட்டு டவுன் ஹால் ரோட்டில் கூட்டு போய் நிறுத்திக்கிட்டாரு. ஒருத்தன் போகிறான் பைக்கில், அருணகிரி. அப்போ நான் நம்பணும்ல, ஒரு ஏட்டை வச்சு நிறுத்திட்டார். நிறுத்தினா இறங்குறான், என்னை தூக்கி வாரி போட்டு. என்ன கண்ணுன்னாரு. சாமி இது என்ன கூத்து பண்ணுதிய? சோமசுந்தர தம்பனார் இந்த மடம். மடங்களுக்குள்ளே ஒழுக்கம் இல்லாதவர்கள் வந்துட்டாங்க. உங்கள் காலையெல்லாம் வந்து கேட்க எல்லாம் கவனிக்கணும். கோயில் இருக்கு, பிரகாரம் இருக்கு, பிரசாதம் போடுறதும் சாப்பிடுறதும் எல்லாம் வேற விஷயம். கேட்டீங்களா? எங்கள் ஊரில் அத்தாள நல்ல பெரிய பெருமாள் கோயில் இருக்கு. நானும் என் மனைவியும் கும்பிட போகிறோம். வாயில் சுண்டலை போட்டுக்கிட்டே அவன் பாசுரம் சொன்னான். நான் அவனை என்ன பண்ணேன், ஏய் ஒன்று தின்னுட்டு வா, போய் முகத்தையெல்லாம் கழுவிட்டு வந்து வாய்க்குள்ளே சுண்டல் கிடக்கு. எண்ணெய் மண் உடமாக மைந்தனேங்க. ஏய் என்னடா பெருமாள் நாள் இன்னைக்கு உனக்கு அச்சம் வேண்டாமா? நம்ம பற்றட்டின்னு சொல்லணும். நிறைய தெரிஞ்சுக்கோ, நிறைய படி. பன்னீர்னா உண்மையான பன்னீரை கொடு. கேரளா மேல எனக்கு என்ன மரியாதைன்னா, கோயில்ல ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. சுத்தமாக தானே வச்சிருக்கான். இங்கே திருச்செந்தூர்ல முருகனுக்கே ஏசி பண்ணிட்டாங்களே. உள்ள இருக்கால முருகன், அவருக்கு ஏசி. லூஸ் பேர் உள்ளவங்களை என்ன பண்ண, நமக்கு கோவம் வருதுயா. தப்புனா கோவம் வருது. இப்போ நம்மகிட்ட வந்து அந்த இன்ஜினியரிங் காலேஜ் நல்லா நடத்துகிறாங்க. சமீபத்தில் யாரோ பெரிய ஆள் என்ன சொல்லிட்டு இருந்தார். எனக்கு தெரியாது யார், எங்கேயா பார்த்தா நான் பேசுகிறேன் அப்படின்னு. அவன் பேர் நினைவில், ஒரு பெரிய மில் அதிபர், கோயம்புத்தூர்காரன் கவுண்டன் சொன்னான். ஐயா அது உங்கள் காலேஜுன்னா. உங்கள் காலேஜ்னா எனக்கு எழுதி வச்ச மாதிரி சொன்னானே. என் காலேஜ் இல்லைப்பா, எங்கள் ஆள் காலேஜுன்னு. மெட்ராஸில் அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. சரி, மகிழ்ச்சியாக இருக்குல்ல. நம்ம ஆள் யாராவது நல்லவன் நம்மளை சொன்னால் என்எஸ்கிருஷ்ண மேலே நமக்கு என்ன மரியாதை? இன்னைக்கு வர தமிழ்நாட்டில் அவர் தான் அந்த நகைச்சுவையில் நிற்கிறார். ஒரு நடிப்பு. எம்ஜிஆர் அவரும் அரசியலமையில் பாடிட்டே ஒரு இது நடிப்பாங்க. நின்றுக்கிட்டே நம்ம நடிப்பாத்தியமா கலைவாணர். அவர் மனசு நல்ல மனசு. அவரும் கொடுக்குறவர் தானே எம்ஜிஆர் மாதிரி. அவர் மனசு எப்படி நல்ல மனசு பாருங்க. ஒரு தடவை டெல்லிக்கு ஏரோப்ளைனில் போகணுன்னு புறட்டு போயிருக்காரு. ஃப்ளைட்டில் டிக்கெட்டு கடையில் திரும்பி வந்துட்டான். அந்த விமானம் விபத்துக்குள்ளாயிட்டு. உடனே கலைவாணர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நல்ல வேளையா போல, அது விபத்துக்குள்ளாச்சு. கலைவாணர் சொன்னாராம், நாம் இருந்தால் அது விபத்துக்குள்ளாயிருக்காது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மனசுல நம்பிக்கை. வீட்டில் நல்லதே சொல்லுங்க, நல்லதே. பையன்கிட்ட என்ன பண்ணுங்க, இன்ஜினியர் தான் படிக்கணும்னா கொல்லப்படாது.
எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் ஒரு பையன் எல்லாம் எப்படியா டாக்டர் படிச்சுனுங்க அவன் பையனை. அவன் ஏன்னு சொல்றான், தாத்தா டாக்டருக்குன்னா ரொம்ப படிக்கிறேன்னே உன் மகனுக்கு தெரிய மாட்டேங்க அந்த பையன். நான் அப்புறம் சொன்னேன், எந்த சொன்னானு டாக்டர்னா படிக்கணுவே அப்படிங்க. அவன் ஏங்க வா விட்டுறேன், அதுதான் படிக்க வற்புறுத்துறேன். சிவகாசியிலேருந்து ஒரு நாடார் வந்தார். என்னெல்லாம் நான் இந்த கேவலம் பாருங்க. அவர் பையன் பரீட்சை எழுதியிருக்கானா, அந்த பேப்பரை திருநெல்வேலிக்கு வந்திருக்கான். இதில் 99 மார்க் போட்டால் என் பையன் டாக்டர் ஆயிடுவான், நான் 10 லட்ச ரூபா கொடுத்துறேன். அதில் இந்த வீட்டுக்கு வர விடாது போயிரு. ஏன் என்னாச்சு? 10 லட்சம் தாரங்க போச்சோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டே சொன்னேன், நம்ம 10 லட்ச ரூபா வாங்க மார்க் போட்டு அவன் டாக்டர் ஆகிட்டான்னு வச்சுக்க, நமக்கு இறுதி காலத்தில் அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு நம்மளை சேர்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்ம டாக்டர் ஆகிருந்தானா? அப்படியா சிந்திச்சு பாருங்கடா. ஊரில் என்ன நினைக்க, பணம் காப்பாற்றவே, நேரத்தை சொன்னேன், பணம் காப்பாற்றவே ரொம்ப அதிகமாக பணம் வச்சிருந்தா பிள்ளையே கொண்டு விடும். நாடு அப்படிதான் இருக்கு. ரொம்ப பணம் வச்சிருந்தா எல்லா முகலாய மன்னர், பெரிய பெரிய மன்னர்கள்லாம் கொண்டது அவங்க பிள்ளைகள் தானே. ஆட்சி தனக்கு வேணும்னு. நல்லா இருங்க, ஒற்றுமையா இருங்க, தயவு செய்து. யாராவது ஒருத்தர் தலைவராக ஏற்றுக்கிடுங்க. நம்ம ஜாதியில் பெரிய சங்கடம், எல்லாரையும் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அறிவாளி. நம்ம பெண்களுக்கெல்லாம் இருக்கிற கற்பனைக்கு இவங்கெல்லாம் கதை எழுத ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவிலே பெரிய எழுத்தாளர் ஆகிடும். அது பூரா வீணாக்குறாங்களே. இந்த சிவசங்கரி, இந்துமதி பூரா பிராமண பொம்பளை தான் தெரியுமா? நம்ம பொம்பளை எத்தனை பேர் இருக்காங்க? ஜெயகாந்தா நம்ம உலகம் பூரா புகழ் பெற்றார்ல அவரு. ஆனால் அவர் சொல்லுவார், எனக்கு இவ்வளவு இலக்கணம் இவ்வளவு தமிழ்னு சொன்னது ஜீவா தோளில் உட்காந்து நான் படித்தேன். ஜீவா தான் சொல்லாடே நல்ல தமிழ் எழுது, இலக்கணம் படி. அவர் தான் என்னை வளர்த்தார், தோளில் வச்சுட்டு பயில்வான் மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு. ஜீவாவை கவனிச்சோமா? நம்ம வைக்கம் போகிற இடத்துக்கு ஜீவாவும் பேர், காமராஜும் போனாங்க, அவங்க பேர் வரவே இல்லை. பெரியார் பேர் மட்டும் வந்து ஏன் தெரியுமா? பெரியார் பெரிய கோடீஸ்வரன் விட்டு பிள்ளை, இவங்க 2 பேரும் ஏழை. நம்ம யாராவது நான் அகில இந்திய காங்கிரஸ்க்கு எழுதினேன் ஜீவா வரலாறுலாம் புத்தகமா. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் பண்ணுறான் அவர் வரலாறுலாம். இந்த நார்வையில் தான் பாரதி விழாவுல அவர் பேசுகிறார். பாரதி மகா இருந்திருக்கு. பாரதி மகா மேடையில் சொல்லியிருக்கு, எல்லாரும் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்லை, ஜீவா வடிவத்தில் எங்கள் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கார். எத்தனை பேர் பெருமைப்பட்டிருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னால் முழு அளவில் பேச முடியல. நான் விடலாம் அப்படி இருக்கேன். ஆனால் என்னுடைய ஆசை வந்து தமிழ் பேசிட்டு இருக்கும்போதே மரணமடையணும் தான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கும்போதெல்லாம் சாப்பிடாது. நல்ல பெரிய மேடையில் வெளிநாட்டில் பேசிக்கும்போது இறந்தோம்னா கண்ணதாசு மாதிரி நீங்கள் எல்லாரும் அதுக்கு எனக்கு ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி வாய்ப்பை தந்த கமிட்டியாருக்கு